ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. காலெல்லாம் என்னமா வலி வலிக்கு தெரியுமா? இப்படி கால் வலிச்சு நடந்து செத்து வந்துட்டு இருக்கலாம். எல்லாரும் தூக்கி கொண்டு போலாமா உனக்கு? ஆமா, இப்பதான் உனக்கு 20 வயசு ஆச்சு கண்டியா, உன்னை தூக்கிக்கிட்டு போறேன். பியாரதா ஸ்ரீனிவாசன். தாய் தகப்பே வெளிய போயிட்டு வந்துட்டு இருக்கியாவா? ஒரு கார் அனுப்பலாமா பஸ் ஸ்டாண்டுக்கு? இந்த லட்சணத்துல 2 பெண்டாட்டி வேற. ஆமா, இந்த நேரத்துல வர போறேன்னு சொல்லிட்டு உன் மொபைலுக்கு போன் பண்ண கண்டியா. இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன்னு உன் மொபைல் கனவு கண்டிருப்பான். கார் அனுப்பிடுறேன், காரு. அங்கிருந்து வீட்டு முத்த வர நடந்து வந்துகிட்டு இங்க வந்ததுக்கு பிறகு கால் வலிக்கு தான் காலு. உமக்கு எல்லோலையாவது கூறு இருக்கா? கால் இருக்கே எல்லாம் தெரியும் கால் வலி. மக்கா அர்ச்சனே. ஆமா, உனக்கிட்ட பேசிக்கிட்டு தான் மறு வேலை பாப்பாங்க கண்டியா. ஒரு வார்த்தை இப்பளா கிளவி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கானே கண்டியலாம். அதான் சொல்லலாம், நீ பேசின உடனே பேசிக்கிட்டு தான் மறு வேலையே பாப்பான். என்னத்த பேசினாலும் கண்டுக்கிட மாட்டேன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்ல போய் ஒரு நாள் வீட்ல இல்ல அதான் கண்ட உடனே ஓடி வந்து பேசுவான்னு நினைச்சேன். ரோசா, ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இந்த வீட்டுக்குள்ள நம்ம இல்லையானாலும் அவன் கண்டுக்கிட போறதே இல்ல. இவன் அம்மா பேச்சு அதுதான் 2 வாரத்துல தங்கத்தை கூட்டிக்கிட்டு வந்தான் வீட்டுக்கு. அர்ஜுன் அப்ப பச்சை பிள்ளை, 2வது பெண்டாட்டியையும் 2 பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு வந்தான் வீட்டுக்கு. நம்ம அப்பயே என்ன யாருன்னு 2 வார்த்தை கேட்டு தட்டி வச்சிருந்திருக்கணும். சரி, அவதான் போயிட்டாலாம், அவன் ஆசைப்பட்டவளுக்கு கூடயாவது வாழட்டுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கேட்காம இருந்துட்டோம். கேட்காம கண்டுக்கிடாம விட்டுட்டோம். அப்பயே அந்த பிஞ்சு மனசு எந்த அளவுக்கு பாடுபட்டு இருந்தான். இப்ப வரைக்கும் நம்மளே ஒதுக்கி வச்சிருப்பான்னு யோசிச்சு பாரு. காலம் கடந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அர்ஜுன் அம்மா இருக்கச்சுல வீட்டுல ராஜாராணி மாதிரி இருந்தோம். இப்ப என்னமா பெசத்தை வச்சு மட்டும்தான் கொள்ளையிலாமா இவான். என்னமா கொஞ்சம் 2 பேரும் கடையில கிடைக்கன்னு வச்சுக்கான். நம்ம 2 பேரையும் பாக்கிறதுக்கு அவ தலையில கட்டிடுவான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கும் பெசத்தை வச்சு கொண்டாலும் கொண்டு விடுவான். எல்லாம் தலையில எழுதி வச்சிருக்கு. சரி வாரம், இனிமே வெளிய நின்னுட்டு புலம்பி என்னத்தையாவது பிரயோஜனம் இருக்கா? நேத்துக்கு யூடியூப்ல லைவ் போனது, அது பிறகு என்னமே யூடியூப் பக்கமே போவேலாம். அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு முந்தி வீடியோ போட்டது. என்னமா அது பிறகு ஒரு அப்டேஷன் கொடுக்காம இருக்கியோம். 999 பேரை நம்மளே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாவ, எப்ப வீடியோ போடுவாவ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எப்பயாவது ஒரு வீடியோ போட்டு விட்டுறானோ. ஏடி சாரா, ஏ சாரா, ரோஸ், அட ரோஸ் எப்ப வந்தியா? ஏடி வந்ததெல்லாம் இருக்கட்டே, உன் அண்ணன்காரன் எங்கேயாவது எப்படி போயிட்டு இருக்கான்? இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போனான். அண்ணன் கார்த்திக் அண்ணனை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கேன். சரி, இந்த மாவு ஆட்டியது மாவு அரைக்கிறதெல்லாம் உச்ச நேரத்துக்கு பிறகு தானே பாப்பேன். இன்னைக்கு என்னையாக்கா காலையிலேயே ஒரே ஆட்டலா இருக்கு. ரோஸ், இன்னைக்கு நான் கேக் செய்ய போறேன். யாக்கா? ஏன் யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ? நிலநன கல்யாணத்துக்கு தோஷம் இருக்கு, பரிகாரம் பண்ணியதுக்காண்டி எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களா? ஐயா, கோயிலுக்கு போனேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னைக்கு கோயிலுக்கு போவில்லையாக்கா? ஒரு கேள்வியை கேளுங்க, அதுக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு அடுத்த கேள்வியை கேளுங்க. ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் என்னமா பதிலே சொல்லல, அதுக்கு முந்தி அடுத்த கேள்விக்கு சிட்டா பறந்துறியது. கேட்கறதுக்குன்னா இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களா? வரதுக்கு வேற ராத்திரி 10 மணிக்கு மேல ஆயிடுமா? அதான் கேக்கு செய்ய போயிட்டு வரச்சுல சாப்பிடுவாவே எல்லாரும். என்னமா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆகும், வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கிறதுனால சர்ச்சுக்கு போக முடியல. அது சரி. ஏடி, நாங்க சாப்பிடுற காலத்துல உன் அண்ணன்காரன் எங்ககிட்ட பேச மாட்டானாக்கா? என்னமோ ஒரு தடவை செத்து பாருங்களேன். என்னது? இல்ல ரோஸ், ஒரு தடவை செத்து போற மாதிரி சும்மா டிராமா நடிச்சு பாருங்க. அண்ணன் வந்து ஐயோ ரோஸே பேட்டியலே அப்படி அழுதுட்டு இருந்தான்னு வச்சுக்கிடுங்க. புஷ்ன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இலப்பியாரா நான் சாவையில நீ பேசுறதுக்காண்டிதான் இப்படி நடிச்சேன் டிராமா போட்டேன்னு சரண்டர் ஆயிருங்க. ஏடி, உன் அண்ணன்காரன் கெட்டி பிடிச்சு உருளானு சொல்லிட்டு நான் செத்து போறதுக்கு முடியுமா இனிமே? ரோஸ் செத்து போங்கன்னு சொல்லல, நடிச்சு பாருங்கன்னு சொல்லேன். அப்படி ஒண்ணு உன் கொண்டைக்காரன் என்கிட்ட பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்ப சத்தப்படாம இருங்க. ஐயோ, இது கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருங்களேன், நான் இப்ப வந்துறேன். நானே நடந்து நடந்து ஓடா தியாஞ்சி வந்து சேர்ந்திருக்கேன். இதுல போட்டு ஆட்டதுக்கெல்லாம் எனக்கு கலியாதாமா, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. சரி, அப்பனா வெளியொருத்தர் வருவாரு, போய் நில்லுங்களேன், நான் இந்த மாவை வச்சுக்கிட்டு வரேன். யாராக்கா? ஐயோ ரோஸ், மீஷோல இருந்து ஒருத்தர் வருவாரு. நான் வந்தேன்னா நானே வாங்கிடுவேன். நான் வரதுக்கு முந்தி அந்த ஆள் வந்தாருன்னா என்னைய கூப்பிடுங்க, நான் வந்துறேன். ஏன்னா என்னமா 5 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாவ. ஆமா, என்னத்தை கொண்டு வராவா? என்னத்தை கொண்டு வராவன்னு அது பிறகு சொல்லியேன். கொண்டு வந்துகிட்டு ஆளை வெளியே காணலையேன்னு சொல்லிட்டு திருப்பி போனாலும் போயிருவாவ. ஓ அப்படியாக்கா? சரி சரி, அப்ப என்ன யாருன்னு போய் பாக்கேன். ஐயோ, ஆர்டர் போட்ட வாட்ச் வந்துட்டேன். கடவுளே, நான் நினைச்ச மாதிரி அழகாட்டு இருக்கணும். அட, நம்ம ரோஸ் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு நிக்குதுன்னு தெரியலையே. ஏ ரோஸ், ஏலே 18 பேப்பர்
இங்க பாருங்க ரோஸ், எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வந்துறேன்னு சொல்லிக்கிட்டேன். என்ன வியானாலும் கிண்டல் அடிக்க சொல்லிக்கிடுங்க. நான் எத்தனை பேப்பர் அரியர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே. எப்ப கண்டாலும் இல்லை 18 பேப்பர் 18 பேப்பரு. இங்க பாருங்க ரோஸ், என்னமா இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தியான்னு வச்சுக்கிடுங்க. அர்ஜுனா நான் பேசாம போற மாதிரி நானும் பேசாம இருந்துக்கிடுவேன். யாரு நீயா? ஆ ஏன்? ஆமா இருந்துக்கிடுவேன், பேசாம இருந்துக்கிட்டே தான் நானும் பாக்கேன். அது சரி, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து என்ன வீட்டுக்கு முன்னாடி தவம் செஞ்சுக்கிட்டு நிக்கிறியா போலாம்? இல்ல இந்த சாரா பண்ணி என்னத்துக்கு வெளிய அனுப்பி விட்டான். யாரோ மீசக்காரன் வருவான், அவனுக்கிட்ட இருந்து என்னத்தையும் வாங்கி வைக்க சொன்னா. இங்க ஒரு மீசக்காரனையும் காணலையே. மீசக்காரனா? ஆமா, நான் நினைக்கிறேன் இந்த நிலன பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, அதுக்குன்னு சொல்லிட்டு சாரா பெண்ணுக்கு 4-5 பவுன்ல நகை நட்டுன்னு என்னத்தையாவது வாங்கி கொடுத்து விட்டுருப்பான். தங்கத்துல கொடுத்து விட்டுருக்கானோ வைரத்துல கொடுத்து விட்டுருக்கானோ யாரு கண்டா? ஆமா, தங்கத்துல நகையா மீசக்காரன்ட்ட கொடுத்து விட்டுறாரு. அவருக்கு வேற வேலை இல்ல கண்டியலாம். மீசக்காரனுக்கிட்ட இருந்து வாங்கி வைங்கன்னு தானே சொன்னா. வெளியில ஆள் இல்லைன்னா கொண்டு போயிருவாங்க, சிட்டா பறந்து விடுவான்னு வேற சொன்னா. அதான் அடிச்சு பறந்து இங்க வந்து பார்த்தா ஒரு மீசக்காரனையும் காணல. கவின் வாட்ச் கொண்டு வந்துட்டாவலாம். வீட்டுல யாராவது இருக்குதியலா? ஐ மீஷோ, ஏல யாராக்க நீ? பாட்டிமா பார்சல். பார்சலா? அப்படி யாரும் இந்த வீட்ல இல்லையே. பார்சல் சொல்லியது யார் இல்ல, சாரா ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஏலே பார்சல்னு சொல்லிட்டீங்க, யாரும் இல்லன்னு சொல்லியனே. ஐயோ ரோஸ், அது எனக்கு வந்த பார்சல் தான். பாட்டிமா பார்சல்னா ஆளுவ இல்ல, பொதி. ஓ அந்த பார்சலா? ஏடி இவன் யாரு? ரோஸ் இதுதான் மீஷோ. இவன் மீசங்கறான், அவனுக்கு மீசையே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பார்சலை வாங்கிக்கிடுங்க. கவின் வாட்ச் அழகா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே நில்ல. ஆமா, அண்ணன் உனக்கு 30,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி தந்தது. அத நீ துளசி கிட்ட கொடுத்துட்டு இப்ப 500 ரூபாய்க்கு 2 வாட்ச் போட்டுருக்க கண்டியா? இது உனக்கு தேவையா? அதை விட இது நல்லாதான் இருக்கான். ஏக்கா உங்க பொருளை வாங்கிட்டு போங்க. ஏல நில்லு, பெரிய மனுஷி நான் ஒருத்தி இங்க நிக்கேன். நீ என்னடானா இப்படி பெரிய பேக்ரவுண்ட் பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்க. உள்ள இருந்து ஒரு பார்சலை எடுக்க வயசு பிள்ளைகிட்ட கொடுக்க பாக்க பெரிய மனுஷி நான் நிக்கலாம். என்ன யாருன்னு சொல்லிக்கிட்டு கூட. ஐயோ பாட்டிமா, நீங்க நினைக்கிற மாதிரிப்பட்ட ஆளு நான் இல்ல, நான் டெலிவரி பாய். ஓ பொண்டாட்டிக்கா? இல்ல டெலிவரின்னு சொல்லிட்டு இருந்தியே. என் பியாரன் கூட ஆஸ்பத்திரியில தான் வேலை பார்க்கான். பிரசவம் பாக்கிய வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னது பிரசவம் பாக்கிய வேலையா? ஆமா டாக்டர் தான். ஓ, உங்க பேரன் கைனகாலஜிஸ்டா? கைனாவோ சைனாவோ. இந்த ரோஸ் எப்படி மானத்தை வாங்குதுன்னு கண்டியா? என்ன நீங்க பார்சலை கொடுத்துட்டு போங்க. ஏல என் பியாத்தி கிட்ட பார்சலை கொடுத்து கையை வெட்டி விடுவேன். பாட்டிமா நான் டெலிவரி பாய், பார்சலை கொடுத்துதான் ஆவணும். அவ வயசு பிள்ளை, நாளை பின்ன அவளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்காண்டாமா? நீ வெட்ட வெளியில வச்சு எல்லாருக்கும் முன்னாடி பார்சலை கொடுத்துட்டு போவ. பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. அது உங்க பியாத்திக்கு தான் தெரியும். ஏடி உன் அண்ணன்காரன் வந்து எங்க கழுத்தை தான் பிடிப்பான். பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. வாட்ச்? ஐயோ ரோஸ், இது வாட்ச். நான் வாட்ச் ஆர்டர் போட்டேன், அந்த வாட்ச் வந்திருக்கு. நான் வாங்குறத கொடுத்துக்கிட்டு போறதுக்கு வந்திருக்காவ. வாட்ச் விக்க பையனா? ஓய் சின்னோ, ஓய் சின்னோ. ரோஸ் இப்ப எதுக்கு தாத்தாயை கூப்பிடுதியா? இருட்டி கிழமை ஒரு நல்ல வாட்ச் கட்டி 40 வரையும் ஆகுது. இந்த கிழமை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏ சின்னோ. வாரண்டி அம்மா, வாரேன். யாம் மக்கா, நீ பேக்கராம்பட்டியை இறக்கு. ஏடி நீ உள்ள போய் ஒரு பாய் எடுத்துட்டு வா. பாய் எதுக்கு? அவன் பேக்கராம்பட்டியை இறக்கி எல்லாத்தையும் கீழே விரிச்சு போட முடியுமா? நீ பாய் எடுத்துக்கிட்டு வா. பாயில எல்லாத்தையும் பறக்கி விரிச்சு போடட்டு. மக்கா, நல்ல புலி தோல்ல செஞ்சு வாட்சா எடுத்து காட்டு பாப்போம். ஐயோ பாட்டிமா, நான் டெலிவரி பாய், எக்க சொல்லுங்க. அதெல்லாம் ஆஸ்பத்திரியில தான் பண்ணுவாங்க. உன் பொண்டாட்டிக்கு டெலிவரினா என் பியாரன் கிட்ட கூட்டிட்டு போ. அவன் பிரசவம் பாக்கிய வேலை தான் பாக்கான். சட்டு புட்டுன்னு போய் பாய் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லேன். நீ பாத்துக்கிட்டே நிக்க. ஐயோ ரோஸ், மக்கா கேட்டியா? போன வாரத்துல ஒன்னே மாதிரி தான் ஒரு துணிக்காரன் பேக்கையும் தூக்கிட்டு வந்தான். அவன முதல்ல எல்லாத்தையும் பிரிச்சு போடுறதுக்கு மடிச்சான். இவளையெல்லாம் பார்த்தான், துணியில எல்லாம் வாங்கி வேலை போல தெரியல. பிரிச்சு போட்டுக்கிட்டு வேலை வாங்குவாவன். கடைசியில ஒண்ணும் பிடிக்காம அனுப்பி விட்டுருவாவன். எனத்துக்கு பிரிச்சு போட்டு நம்ம ரெட்ட வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பொருள் பிரிச்சு போடாம இருந்தான். ஒரு துணியை பிரிச்சு காட்ட மாட்டானா? அது பிறகு பாயெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவனை இருத்தி, என்ன பக்கத்துல சின்ன பொண்ணு, அது பிறகு இந்த ஒத்தரோ சேலை அடிக்கவே எல்லாம் அவையெல்லாம் கூவி கூவி கூப்பிட்டு பேக்கராம்பட்டிக்குள்ள இருந்த எல்லா துணியும் வித்து கொடுத்துருக்கேன். ஆமா, என் பியாத்தி வாங்கியிருக்க வாட்சி எப்படி ரூபாயோ? 500 ரூபாய் பே பண்ணணும். 500 ரூபாய்க்கு வாட்சா? கண்டியா இழிச்ச வாயில எப்படி ஏமாத்தியாவான்னு கண்டியா? இந்த பெண்ணுக்கு அண்ணன்காரன் அதான் பிரசவம் பாய்க்கான்னு சொன்னேன். அவன் அவளுக்கு 30,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கான். நீ என்னடானா வாட்ச் 500 ரூபாங்க? அப்பனா இது லாபம் தானே? நான் அப்பயே நினைச்சேன் அவன் டாக்டரா இருக்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் எவனோ நல்லா அவனை ஏமாத்தி விட்டுருக்கான். ஒரு வட்டத்துக்குள்ள 3 முள்ளு சுத்திக்கிட்டு கிடக்கு, அதுக்கு 30,000 ரூபாயா? ஐயோ பாட்டி, என்னமா எனக்கு நிறைய வேலை இருக்கு, மழை வேற வந்துகிட்டே இருக்கு, வழி விடுங்க, நான் போயிருக்கேன். ஏலே சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த மனுஷன் ஒரு நல்ல வாட்ச் கட்டி 40 வரையும் ஆகுது. நீ 4 வாட்ச் பறக்கி போடு, நான் உனக்கு எப்படி வித்து காட்டியேன்னு மட்டும் பாரு. மானம் போகுது பாரு. எப்படி 18 பேப்பர் அரியர் போடுறதுல மட்டும் உனக்கு மானம் போவே இல்லையா? ஒன்னிய ரோஸ் அசிங்கப்படுத்தியதுல தப்பே இல்ல. இப்ப பாரு ரோஸ், நீங்க வழி விடுங்க. நான் ரூபாய் கொடுத்து அந்த பார்சலை வாங்கிறேன். 500 ரூபாய்க்கு நீ பார்சலை வாங்கினா மட்டும் காணுமா? எம்பது பெரிய பேக்கராம்பட்டி வச்சிருக்கான்னு பாரு. அதுல இருக்க வாட்சோல எல்லாம் வித்து கொடுத்துட்டான். அவன் வீட்லயே அடுப்பு எரியலாம். இத வச்சுக்கிட்டு பிள்ளை குட்டியில படிக்க வைப்பானே. ஐயோ ரோஸ், இது அது இல்ல. போன்லயே நமக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம்.
அதையே நம்ம வீட்லயே வந்து கொடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த அண்ணனுக்கு இந்த வாட்ச் என்கிட்ட கொடுத்துக்கிட்டு என்னமே என்னைய மாதிரி ஆர்டர் போட்ட வேலைக்கு எல்லாம் கொண்டு கொடுக்கணும். அதான் அவிய வேலை. அதுக்குள்ள வாட்ச் இல்ல, வேற யார் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த பொருள் தான் இருக்கும். ஓ நீ போனுக்கு வேலை பாய்க்கவனா? கொடுத்துக்கிட்டு போப்பா. கேரு, அடுத்த முறை இந்த பெண் என்னத்தையாவது ஆர்டர் போட்டு இங்க கொண்டு வந்தேன்னு வச்சுக்கா, 4 வாட்ச் மாடலும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வா. இவையோட சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடும். பேசாம நமக்கு தேவையானதா ரோஸ் கிட்ட கேட்டா என்ன? ரோஸ் கிட்ட 5000 ரூபாய் இருக்கும். இதை விட நல்ல வாட்சா நான் உமக்கு பார்த்து வாங்கி தரேன். ரோஸ் இலையா 18 பேப்பர் ஓ என்னன்னு சொல்லு. உங்ககிட்ட எதனா 5000 ரூபாய் இருக்கும்? 50 ரூபாய் இருக்கலாம். 50 ரூபாய் வேணுமா? 5000 எங்க இருக்கு, 50 எங்க இருக்கு? எனக்கிட்ட இருக்கிறது தானே தர முடியும். ஆமா, உனக்கு எதுக்கு 5000 ரூபாய்? எந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு எங்க கரங்க போற, எப்ப போற? ஐயோ, கரங்குறதுக்கெல்லாம் போவேல, எந்த பிள்ளையும் கூட்டிட்டும் போவேல. அப்படி எதுனா பிள்ளைலையும் எனக்கு செட் ஆச்சுன்னா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? செட் ஆகாததுதான் இங்க பிரச்சனை. சரி, 5000 ரூபாய் என்னத்துக்குன்னு கேட்டேன். கவின், நீ யார வேணா நம்பு, இந்த கிழவிய மட்டும் நம்பாதான். ரோசி எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான். பியாரன் என்கிட்ட பேசலாம், அர்ஜுன் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு. பியாரன் பேசலைனாலும் பியாரனுக்கிட்ட வலிய போய் யாராவது மூத்த பியாரனுக்கு பிடிக்காததை செஞ்சா பியாரன் பேசாட்டாலும் பியாரனுக்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டே நிக்குது. கவின், 5000 ரூபாய் உனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும். மாட்டி மட்டும் தொலைஞ்சேன்னு வச்சுக்கான். அது பிறகு காலேஜ்ல இருந்து துரத்தினாலும் துரத்திடுவாவ. எப்படியாவது பூசி மொழிவி மழுப்பி விட்டுரு. ஏலே 5000 ரூபாய் என்னத்துக்குன்னு கேட்டேன். எந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு கரங்க போற? கரங்கத்துக்கெல்லாம் போவேல. சும்மா நான் 5000 ரூபானா கேட்டேன், 50 ரூபான்ல கேட்டேன். 5000 தானடா கேட்டேன். அது ரோஸுக்கு காது கேக்குதான்னு செக் பண்ணேன். 1 கிலோமீட்டருக்கு தூரத்துல நின்னுட்டு என்கிட்ட பேசினாலும் நீ என்ன பேசியன்னு எனக்கு கேட்கும். அதான் இந்த ரோசா. தியா, நான் உன் மேல உயிரே வச்சிருந்தேன்டி. இப்பவா நீ கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எல்லைக்கு வேணா போவேன். உனக்கிட்டயே நாய மாதிரி வேலை பார்த்து உனக்கு உதவி செய்தது என் காதலுக்காண்டி. ஆனா உன் மூஞ்சிலே முழிக்கப்படாதுன்னு சொல்லிட்டேலாம். எனக்கு நீ தேவை. இப்பதான் அந்த கிளவி சொல்லிட்டுலாம் 30 சவரனுக்கு நகை எங்க இருக்குன்னு வேலை சொல்லிட்டு இனிமே தாண்டி என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நேத்தைக்கே என் காதலுக்கு நீ சம்மதம் சொல்லிருந்தியனா நம்ம கல்யாணம் சந்தோஷமா ஜாம் ஜாம் நடந்திருக்கோம். ஆனா இப்ப கண்டியா, கல்யாணத்துக்கு புறவு நடக்க வேண்டியதெல்லாம் இப்பயே நடக்க போகுது. உன்ன எனக்கிட்ட இருந்து இன்னைக்கு யாராலையும் காப்பாத்த முடியாதுடி. ராத்திரி அந்த கிழவி வந்து எல்லாரையும் கூவி கூட்டி என் பியாத்திக்கு இப்படி ஒரு அசிங்கம் நடந்துட்டு இவனுக்கே என் பியாத்தியை கட்டி வைக்க போறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். ஆமா பிரவீன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுனா அந்த நகையெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்து தானே ஆகணும். கிழவி பியாத்திய மட்டும் தராது, நகையும் சேர்த்து தானே நமக்கு தரோம். அது பிறகு எதுக்கு கட்டப்படணும்? இல்ல, அவளுக்கிட்ட நம்ம தப்பா நடந்ததுக்கு பிறவும் நிலன் இவதான் பியானேன்னு சொல்லிட்டானா நகை பெயரலாம். அதனால பிரவீன், நீ எடுத்திருக்க முடிவுதான் சரி. ஒரே கல்லுல 2 மாங்கா. இன்னைக்கு ராத்திரியோட தியோ உன் கற்பம் போக போகுது. உனக்காண்டி உன் அம்மா சேர்த்து வச்ச நகையும் போக போகுது. ஜெசிகா, உள்ள வானிலா. என்ன சோக கீதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன போன்ல பிக் பாஸ் பாத்துக்கிட்டு இருக்கியா? இல்லடி. இப்படி போனே பாத்துக்கிட்டு இருக்கானா? அப்பனா அர்ஜுன் போட்டோ தான் பாத்துக்கிட்டு இருக்க. என்ன ரைட்டா? இப்படி போனே பாத்துக்கிட்டு இருந்து என்ன ஆக போகுது? நான் அவரை விட்டு வந்து இம்பு நாள் ஆகுது. என்னை தேடி வரணும்னு அவருக்கு தோணவே இல்ல கண்டியா. ஏண்டி வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு வந்தது நீ? உன்னை தேடி வரவே இல்லனா என்ன அர்த்தம்? இளநிலா, நான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தாலும் 2-3 நாளிலே என்னை மிஸ் பண்ணி என்னை தேடி வருவாருன்னு நினைச்சேன். இனிமே எல்லாத்துக்கும் இப்படி கோவப்பட மாட்டேன், எல்லார்கிட்டையும் கோவப்பட்டு பேச மாட்டேன், நார்மலா எல்லாரும் மாதிரியே நானும் இருக்கேன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாண்டி வந்தேன். நான் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லச்சிலேயே அவர் முகம் கொஞ்சமாவது மாறான்னு நினைச்சேன். ஆனா அப்படியா? சரி ஓகே, நீயும் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன எதிர்பார்க்கிய? இல்லடி, பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கச்சிலே நான் அவர் பின்னாடியே தான் சுத்தியேன். கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்னையே கட்டிக்கிட்டேன்னு சொன்னாரு. ஆனாலும் நிலா, அவருக்கு கார்ல நான் ஒரு நாள் ஏறினது கிடையாது. அவர் ரூம்ல கூட என்ன போறதுக்கு அனுமதிச்சது கிடையாது. ஆனா அவருக்கு பாசம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். அதுக்கு பதிலா எதனா கேட்டா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு உளியது, திட்டியது, கோவப்படியது. என்னைய தானே கட்டிக்க போறாரு அப்படிங்கிற உரிமையில எதனா சின்ன பொருள் வாங்கி கேட்டுட்டா கூட வள்ளு வள்ளுன்னு குறைப்பாரு. ஏன் உனக்கு கால் இல்லையா? கடையில போய் வாங்கிக்க தெரியாதா? நான் கேட்ட பொருள் காலையில சில நேரம் சாராவும் கேட்டிருப்பா. தங்கச்சிக்கு வாங்கச்சிலையாவது எனக்கு ஞாபகம் வரணும்ல. நான் கூட இருக்கேன், ஆனா எனக்குன்னு எதையும் செய்ய மாட்டாரு. ஏதாவது எதிர்பார்த்து கேட்டா ஆடு ஆடு நாடுவாரு. உன்னைய பொறுத்த வரைக்கும் அவர் கல்யாணம் கட்டிக்கிட்டா
உன்னையதான் கட்டிப்பேன்னு சொன்னதே அவர் உன்னை காதலிக்காரு அப்படின்னு நினைச்சிட்டேன். என்னைய கேட்டா அவருக்கு உன் மேல காதலே இல்ல. பிறகு எதுக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொன்னாரு? ஏன்னா நீ நல்ல பொண்ணு. அவர் திட்டினாலாம், சத்தம் போட்டாலாம், வெடு வெடுன்னு வெடிச்சாலாம் அவர் பின்னாடியே திரிவ. என்னைய கேட்டா அர்ஜுன் மாதிரி பட்டவியல்கிட்ட காதலுங்கிற ஒன்ன எதிர்பார்க்கவே கூடாது. ஒருவேளை கல்யாணம் ஒண்ணு ஆயிட்டுனா அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கலாம். நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவரும் பின்னாடியே வருவாரு, திருந்துவாருன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டு வந்த கண்டியா, அதுதான். என்னால அர்ஜுனா ஒரு நிமிஷம் கூட மறக்க முடிஞ்சதே இல்ல. இப்பயும் உன் மனசுல அர்ஜுன் தான் இருக்காரு தானே? என்னால அவரை மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். என்னத்துக்கிட்டே அவரை விட்டுக்கிட்டு வந்த? என்ன புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாருன்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்தது எதுவுமே அவர்கிட்ட இருந்து கிடைக்கல. அதான் கோவத்துல வந்துட்டேன். நீயா வந்தியா? இல்ல, என் மனசுல எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த நேரத்துலதான் தங்க ஆண்டி என்கிட்ட வந்து, எப்படி அவன் பின்னாடியே நீ போயிட்டு இருந்தியன்னா அவன் பாசம் ஒண்ணும் உனக்கு கிடைக்காது, நீ வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு போவான், அது பிறகு உன் பிறத்தாலே வருவான் அப்படி இப்படின்னு பேசினவ. எனக்கு அப்போதைக்கு அதுதான் சரின்னு தோணுச்சு. ஏண்டி நீ பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கச்சிலேயே அந்த ஆளு பின்னாடி சுத்திய அப்பே கிருங்காத்தவரு கடைசில ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சரி போனா போட்டு கல்யாணம் ஒண்ணு கட்டிக்கிட்டா ஒன்னே கட்டிக்கேன்னு சொன்னாரு. கொஞ்சோல கூட பொறுமை காக்காம அந்த அம்மா சொன்னதுக்காண்டி தூக்கி போட்டுக்கிட்டு வந்திருக்கா. என் காதல தூக்கி போட்டுக்கிட்டு வரல நிலா. அவர் என்ன புரிஞ்சுக்கணும், என் பின்னாடி வரணும், என்ன தேடி வரணுங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். அவரை பார்க்கறது கூட நான் ஒரு நாள் போவேல. அது பிறகு எனக்கு ஒரு போன், ஒரு மெசேஜ் எதுவுமே அவர்கிட்ட இருந்து வரையல. பயமா இருக்குடி, என் கைய விட்டு போயிருவாரோ அப்படின்னு. அப்பனா நீ போய் பேசு. அர்ஜுன் கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சண்டைக்கு வழிய போக மாட்டாரு. அவருக்கு பிடிக்காதது ஏதாவது செஞ்சுக்கிட்டு போய் நின்னா எதிரில நின்னு பேச கூட முடியாதுடி. அதுவும் இதுல என் மேலதான் தப்பு வேற. அந்த தங்கத்துக்கே சாராவே அர்ஜுனையும் பிடிக்காது. அந்த பொம்பளை சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு வந்திருக்க கண்டியா? இல்லடி, சாதாரணமா ஒரு கண்ணாடி வளையல் வாங்கி கேட்டா கூட ஆடு ஆடுன்னு ஆடுவாரு. ஆனா அதே நாள் அதே நேரத்துல சாராக்கு வாங்கி கொடுப்பாரு. தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கச்சலாம். என்னை கட்டிக்க போறவர் தானே. வாய் திறந்து கேட்டதுக்கு பிறகு கூட அவருக்கு என் ஞாபகம் இருக்காதா? ஒரு பொருள் வாங்கி தராட்டாலும் வாங்கி கேட்கறதுக்கு கத்திக்கிட்டே இருப்பாரு. சிசி, உன் மேல அவருக்கு காதலே இல்ல. நீ பள்ளி படிச்சுட்டு இருக்கச்சுல அவர் பின்னாடியே சுத்தியா ஒரு கட்டத்துல உன் காதல் ட்ரூன்னு அவருக்கு தோணி இருக்கும். அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்னே பண்ணிப்பேன்னு சொல்லிருப்பாரு. இப்ப என்ன செய்ய போறான்? எனக்கு அவர் வேணும் நிலா. உனக்கே தெரியும்ல, அம்மா அப்பா டிவோர்ஸ். 2 பேரும் வேற வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. ஒரு மாசம் அம்மாவோட செலவு, ஒரு மாசம் அப்பாவோட செலவு. இப்பயாவது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் பாசமும் கிடைச்சதே இல்லடி. அர்ஜுன் சாரா மேல எம்படு பாசத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த பிறகுதான் எனக்கு அர்ஜுன் மேலேயே காதல் வந்தது. சரி, முடிஞ்சதை விட இப்ப என்ன செய்ய போறேன்? எனக்கு என்னமோ அந்த தங்கம் உன்னைய வச்சு என்னமோ ப்ளே பண்ணிருக்குமோன்னு தோணுது. தெரியல, ஆனா நான் அர்ஜுனை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நீ போய் பேசு. சத்தம் போட்டு திட்டா போட்டுட்டு வரச்சுல தெரிஞ்சதுலாம். ஐடியா, நிலன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கானா உனக்கு? வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பியிருக்கான். ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட இருக்குடி. உனக்கு அர்ஜுன் அண்ணனுக்கு தானே பிரச்சனை, எனக்கு கூட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துரு அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். கல்யாணத்துக்கு போற மாதிரி போ. அங்க போய் மெல்ல அர்ஜுன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பி. இந்த காரணத்துக்காண்டி தான் உன்னைய விட்டுட்டு போனேன். உன் பக்கத்துல இருக்க நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறியா? ஆமா, நிலன் கல்யாணத்துக்கு போ. அங்க போய் அர்ஜுன் கிட்ட பேசு. அப்ப சரிடி. ஆனா என்னால அர்ஜுன் இல்லாம இருக்கவே முடியாது. இவ்வளவு நாள் அவரை பார்க்காம இருந்ததே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பின்னாடியே போச்சுலையாது திட்டிக்கிட்டே இருந்தா கூட அது நிம்மதியா இருந்தது. ரொம்ப மிஸ் பண்றேன்டி. நிலன் கல்யாணத்துக்கு 3 நாள் கிட்ட தானே இருக்கு. முந்தின நாளே போ. அந்த வீட்டுக்கு நீ போயிட்டு வந்திருந்த பொண்ணு தானே? சரிடி. ஒழுங்கு மரியாதை போயிரு. சாரா சாரா, நான் இன்ஜினியரிங் முடிச்சதும் வேலைக்கு போய் முத மாச சம்பளத்துல உனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி போடேன். இந்த தம்பிக்காண்டி இத கூட செய்ய மாட்டியா? முடியாது முடியாது, என்னால முடியாது. சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காரு, மெல்ல போய் கேளு. மூஞ்சி எல்லாம் பியாத்தவே நீ போய் கேளு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அக்கா மாரோ இருக்காவ. தம்பி மாரோளுக்காண்டி என்னென்ன செய்வாளவ தெரியுமா? உயிரை கொடுக்கறது கூட யோசிக்கவே மாட்டாவ. நீ என்னடா ஜஸ்ட் ஒரு 5000 ரூபாய்க்கு என்ன ஆட்டம் ஆடிய? எனக்கு இருந்தா உனக்கு தந்திருப்பேன். அண்ணன் எனக்கு இப்படி தாத்தா நீ அப்படி ஒரு வீட்டு போயிருவேன். என்ன செய்வ யாரு செய்வான்னு கூட தெரியல. நான் சொல்ல இல்ல, காலேஜ் பஸ் ஃபீஸ் கட்டதுக்குன்னு. நீ நான் இழிக்கதே சரியில்லை. ஏன் நான் சொல்லியது எப்படி சொன்னாலும் இப்படிதான் இழுத்து சொல்ல முடியும். நீ வேணா காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. ஏற்கனவே அண்ணன் உனக்கு பஸ் ஃபீஸ் கட்டியாச்சு. என்னமா பஸ் ஃபீஸ் கட்டலாம்? போய் போய் என்ன நடிப்பு? ஏன் உன் மேல சத்தியம்? சத்தியமா பஸ் ஃபீஸ் கட்டதுக்கு அண்ணன் என்னமா ரூபா தரவே இல்ல. இரு, நாளைக்கு மண்டே, நாளைக்கு பஸ் ஃபீஸ் கட்டலன்னு வச்சுக்கோ, காலேஜ் பஸ்ல யார விட மாட்டாவ. அப்பனா துளசி தானே யார விடப்படாது. துளசி கேட்டிருக்கனால 2 பேரும் ஒரே காலேஜ் பஸ் வேற.
அவளுக்கு ஃபீஸ் கட்டிய நேரம் எல்லாம் என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. நான் தான் அண்ணன் கிட்ட சொல்லி ரூபாயை வாங்கி கொடுப்பேன். நிஜமாவே பஸ் ஃபீஸ் கட்டலனா அவ என்கிட்ட வந்து கேட்டிருப்பாளே. அது அவளுக்கு கட்டியாச்சு. அவளுக்கு கேட்டுச்சுல, உனக்கு கேட்டு தந்துருவான்ல. இவளுக்கு அந்த பிரின்சி எவ்வளவோ பரவாயில்ல போல. ஏன் அவளுக்கு அரியர் இல்ல, எனக்கு அரியர் இருக்கு கண்டியா. அரியருக்கு பஸ் ஃபீஸுக்கு என்ன சம்பந்தம்? அது அவரு ரூபாய் ஒருவேளை கொடுத்திருப்பாரு. நான் அரியர் ஃபீஸ் ஏதாவது கட்டியிருப்பேன். இப்பதானே என்னத்துக்கோ ரூபாய் வாங்கிட்டு போனேன். கவின் இவளை சமாளிக்கிறதுக்கு பேசாம அந்த பிரின்சிக்கு கால்ல விழுந்துடலாம். ப்ளீஸ் சாரா. சரி, கேட்டு வாங்கி தாரேன். கேட்டு எனக்குன்னு கேட்காத. ஏன் கொடுத்தவனே, உனக்கு தானே வேணும். எனக்குனா எனக்குதான். இப்ப நீ போய் பஸ் ஃபீஸ் கட்டதுக்கு ரூபாய் வேணும்னு அண்ணன்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கா, அவரு உடனே ஏற்கனவே கட்டியாச்சேன்னு சொல்லுவாரு. கெட்டியாச்சா? அதுதான் நான் அரியருக்கு கட்டியிருப்பேன்ல, அதை கேட்கச்சுலாம் நீ உடனே என்ன சொல்லுவேன், அரியர் ஃபீஸ் கட்டினா நான் அந்த ரூபாயில அப்படின்னு சொல்லுவேன். உடனே 18 பேப்பர் அரியர் ஞாபகத்துல வரும். அங்க இருந்துகிட்டு இங்க பார்த்து முறைப்பாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதான் உனக்குன்னு போய் சொல்லி வாங்கி கொடுத்துரு. மூஞ்சி முழியெல்லாம் அடிச்சு பேத்தாலும் பேத்துருவேன். உண்மை சொல்லிதானே வாங்கி தரேன். 18 பேப்பர் நீ அரியர் போட்டிருக்கேன்னு என்னைக்கு உனக்கிட்ட வந்து திட்டி இருக்கான்? அந்த ஆளு திட்டினாதான் அதிசயமாச்சே. இங்கே நீ இப்ப போய் 5000 ரூபாய் கேட்கச்சலாம், அரியர் எல்லாம் ஞாபகத்துல வரான் முறைப்பாரு. நான் இப்ப இருந்து அழுவேன். நீ ஏன் ஊர்ல இருக்க அக்கா மார்வெல்லாம் தம்பி மார்வலுக்காண்டி என்னென்ன செய்யறாளுங்க தெரியுமா? உயிரை கொடுத்து தம்பி மார்வலை காப்பாத்திக்கிட்டு இருக்காளுங்க. டேய் புலம்பாத, இரு வாங்கி தரேன். சமாளிச்சிருவேலாம். கேரு நீ திக்கி முக்கி பேசிக்கிட்டு நின்னு வச்சுக்கா, அன்னைக்கு கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சா எனக்கு ரூபாய் தர மாட்டாரு. ஏச்சிட்டா வாங்கி தரேன். அண்ணே. என்னம்மா சாப்பிட்டுக்கிட்டா இருக்க? புரியல. பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நீ சாப்பிடு. ஐயோ மீச எங்க திரும்பி பாக்குதே. அண்ணே. சொல்லு சாரா. அண்ணே, எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. 5000 ரூபாயா? ஆமாண்ணே, 5000 ரூபாய். எதுக்கு? அது என் ஃப்ரெண்ட் ஆராதனா இருக்கால, இருக்கா? அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நல்ல விஷயம். அதானே, அவளுக்கு ஒரு கிராம்ல ஒரு ரிங் வாங்கி கொடுக்கலான்னு பாக்கேன். முடிஞ்சா இப்படி ஒரு அரவேக்கடை பேச விட்டேன் கண்டியெல்லாம் எனக்கு தேவைதான். இங்க இருந்து ட்ரைனிங் கொடுத்து விட்டுருக்கணும். ட்ரைனிங் கொடுத்து விட்டாலே பேச தெரியாது. சரி, அதானே ஒரு கிராமுக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுக்க போறேன். அதுக்கு தானே 5000 ரூபாய் தேவைப்படுது. ஆமா சாரா. ஒரு கிராம் எவ்வளவு சொன்னா? 5000 ரூபாய். இல்லையேம்மா, நகை விலை கூட்டிட்டேன். ஆராதனாக்கு ஒரு கிராமுக்கு ரிங் கொடுக்க போறதானே. உனக்கு தேவையானதே அண்ணன் நான் தான் வாங்கிட்டு வரேன். ஒரு கிராம் என்னத்துக்குமா? 2 கிராமுக்கே போட்டுடலாம். ஒரு கிராமுக்கு எவ்வளவு தேவைப்படான்னு கூட உனக்கு தெரியல. நான் 2 கிராமுக்கு ரிங்கே எடுத்துட்டு வந்துருக்கேன். நீ கல்யாணத்துல போய் அவளுக்கு போட்டா மட்டும் காணும். ஐயோ அண்ணே, நான் மட்டும் நினைச்சியா? நாங்க குரூப்பா சேர்ந்து எல்லாருமே கொடுக்கோம். கொஞ்சம் பேர் சேர்ந்து கொடுக்கோம். அதுக்கு ஒரு ஆளுக்கிட்ட இருந்து 5000 ரூபாய் வச்சு பிரிச்சு கொடுக்கோம். சாரா, 5000 ரூபாய் யாருக்கு வேண்டி கேக்கியன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடி பாவி, இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து விட்டாலே இவளுக்கு பேச தெரியாது. போச்சா? இப்ப சொல்லு, 5000 ரூபாய் என்னத்துக்காம்? அது ஃபீஸ் கட்டதுக்காண்டி அண்ணே. என்ன ஃபீஸ்? காலேஜ் பஸ் ஃபீஸ் கட்டையிலன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமையில இருந்து பஸ்ல ஏறப்படாதுன்னு சொல்லிருக்காவலாம். ஒரு வருஷத்துல 12 மாசம் தானே உண்டு. 12 மாசத்துக்கான பஸ் ஃபீஸே உனக்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்த ரூபாயை நீ கொடுக்காம இருக்க மாட்ட. அண்ணே, அரியர் எல்லாம் இருக்கலாம். அரியர் ஃபீஸ் கட்டதுக்காண்டி என்னமோ மாத்தி எடுத்தானா. அரியர் ஃபீஸ் கட்டதுக்கு ரூபாய் தனியா கொடுத்துட்டானே. அட பாவி பயலே. போச்சுடா. நீ மறந்து போயிருப்பானே. யார் மறந்தா என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கேன். ஒருவேளை அரியர் ஃபீஸ் கட்டி இருக்கலாம். நாளைக்கு திங்கக்கிழமை தானே, நானே காலேஜுக்கு நேரா போறேன். போய் 80 ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்து நானே கட்டிடுறேன். நிஜமாவானே? நிஜம்தான். நானே நேர்ல போய் 80 பேலன்ஸ் கிடக்குன்னு எல்லாம் பார்த்து மொத்தமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். போதுமா? ஐயோ கவின், இந்த ஆள் காலேஜுக்கு வந்தா மொத்தமா மாட்டிப்பியேன். கவின் ஓகேயா? இவ ஒருத்தி விஷயம் என்னன்னு தெரியாம அந்த பிரின்ஸுக்கு இந்த ஆளுக்கு தம்பி நான் தெரியவே தெரியாது. 4 வருஷத்துல ஒரு தடவை கூட காலேஜ் பக்கம் இந்த ஆள் வந்தது கிடையாது. மொத்தமா முடிச்சுப்போ. நாலு நாள் சிலம்பர தண்ணியே வரையல. இன்னைக்கு எங்க ஒரு 3-4 மணி நேரம் உடியாவளோ என்னமோ. நடுவுல கரண்ட் போனாலும் போதும், அந்த ஆளு தண்ணி நிக்கதான். அது பிறகு திறந்து விடவும் மாட்டாவ. ஏன் சின்ன பொண்ணு, மழை பெஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் இப்படி தண்ணி தேவைப்படுதா? ஏன் மழை பெஞ்சா தண்ணி தேவைப்படாதா?
அம்மா தண்ணி 4-5 நாளா செல்லம் போல வரையில இல்லம்மா. எல்லோரும் திறந்து விடியாவ உடனே ஆஃப் பண்ணிடியாவ. ஆளுக்கு 5 குடமாவது கிடைச்சாதானே வீட்டுல தண்ணி இருக்கும். 5 குடம் கூட ஒரு ஆளுக்கு கிடைக்கலனா தண்ணி கட்டம் தானே. உனக்கு பைப் கனெக்ஷன் இருக்கு. இருந்தாலும் இங்க வரிசைக்கு வந்திருக்காவே எல்லாம். இந்த குடத்தை நிறைச்சு வச்சிருக்க மேரி அவியெல்லாம் இன்னமும் காணல. குடத்தை எடுத்துக்கிட்டு போலாம்ல. கல்யாணம் வேலை தலைக்கு மேல இருக்கான். நேரம் இருக்கச்சுல எடுத்துக்கிட்டு போவாவ. இல்லனா இங்க இருந்து கலைஞ்சு போவேலாம். அப்ப நானே வீட்டுல கொண்டு இறக்கி வச்சிருக்கேன். ஆமா அதான் சரிதான். That's gone a long way up. Bowler's catch. Bowler's catch. Oh, didn't get there. Run out. Oh, it's gone. Double play. வாங்கம்மா. வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தா அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அதுக்கு என்னம்மா, நாங்களே என்னமா கிளம்பிடலாம். அப்படியா? நான் கூட எனக்காண்டி தான் காத்துக்கிட்டு நிக்கிறீங்களோ நினைச்சிட்டேன். எல்லாரும் வந்தாச்சு. உங்க அம்மா அப்பாய மட்டும் இன்னும் காணல. ஒரு நேரம் வந்து சேர மாட்டாவ. ஏமா தங்கம், வயசாவியாச்சுன்னா அப்படிதான். என்னமா 10 வரையும் போச்சலாம். நீ இந்த மாதிரி தான் ஆவ. 10 வரையும் கல்யாணத்துல நாங்களாவது இப்படி நடந்து தெரியும். நீ செல்லம்பல நடந்து தெரியுதியான்னு பார்க்கணும். இந்த பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. ஹாய். ஏடி இப்ப எதுக்கு பல்ல காட்ட? வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏற போகுதுல்ல. நாளைக்கு அர்ஜுனனும் காலேஜுக்கு வர போறான். நீ கூட்டி வச்சிருக்கிறது 18 அரியர்ல 28ன்னு அண்ணன் கண்டுபிடிக்க போறான். வாய முடிட்டு பெய்யுது. ஐயோ அண்ணே, நான் என்னமோ முடிக்கல. அரியர் ஃபீஸ் கட்டதுக்கு ரூபாய் தந்தான். அத நீ என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல. அரியர் ஃபீஸ் கட்டாதது மாட்ட போகுது. அது பிறகு காலேஜ் பஸ் கண்ணாடி எல்லாரும் சேர்ந்து உடைச்சு வச்சியல. அதுக்கு தானே 5000 ரூபாய் ஃபைனு. அது மாட்ட போற. எப்படினாலும் பிரின்சிக்கு நீ யாரு என்ன ஏதுன்னு சொல்லும் போல ஒன்னும் தெரியாது. அன்னை மட்டும் காலேஜுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கா, நம்ம யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். 4 வருஷமா தப்பிச்சுக்கிட்டு இப்ப மாட்ட போற கண்டியா. நீ அங்க எவ்வளவு பெரிய அரக்கேன்னு நாளைக்கு அண்ணனுக்கு தெரிய வர போகுது. துளசி நானே கடப்புல நின்னுகிட்டு நிக்கேன். பெய்யுது. நான் ஜாலியா இருக்கேன். நான் எதுனா வாயை திறந்தா வாயை திறக்க விடுவியா? சாரா அக்காக்கு கூட 18 பேப்பர் அறியறதுன்னா தெரியும். அவளுக்கு உண்மை தெரிஞ்சாலாவது உன்னை காப்பாத்தி விட்டுருவா. அவளுக்கு உண்மை தெரியாது. நாளையோட உன் நிலைமையை யோசிச்சு பாராய். இங்க இரு, ஏதோ டென்ஷன்ல நிக்கிறதுனால அமைதியா பாத்துக்கிட்டு நிக்கேன். இல்லனா இந்நேரம் உன் மண்டை வீங்கிருக்கம் பாத்துக்கான். நாளைக்கு இந்த பேச்ச நீ பேசணும். நாளைக்கு அவர் எப்படி காலேஜுக்கு வராருன்னு நான் பாக்கேன். இன்னைக்கு ஒரு ஃப்ளோல சும்மா அடிச்சு விட்டது. அந்த மனுஷன் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினதே கிடையாது. எனக்காண்டி காலேஜுக்கு வருவாரா? வந்தா ஏச்சிப்பா அதெல்லாம் வரமாட்டாரு. கடவுளை, எப்பயாவது நாளைக்கு அண்ணன் காலேஜுக்கு வந்துட்டாருன்னா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். நிலன், அப்பா உனக்காண்டி தானே எல்லாரும் கோயிலுக்கு புறப்படியா? இதே மாதிரி அங்கேயே வந்து எல்லாரும் தேய்ச்சிக்கிட்டே நிக்க போறியா? இல்லப்பா, ஒரு முக்கியமான போனை தான், மண்டப சம்பந்தமா. எதுனால வீட்ல இருந்து பேசிக்கிட்டு வா. கோயிலுக்கு யாரும் போனை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. எது? ஏன்? அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே கோயிலுக்கு போறான். அங்க போய் போனை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கான்? எல்லாரும் அவங்க போனை வீட்டுல வச்சுக்கிட்டு வந்தா போதும். எதுனா முக்கியமான போன் வந்ததுன்னா அவன் கல்யாணம் மாப்பிள்ள அவனுக்கிட்டே போனை வீட்டுல வச்சுக்கிட்டு வான்னு சொல்ல. உனக்கு முக்கியமான கால் வர போகுது. வச்சிருக்க 18 பேப்பர் அரியருக்கு கலெக்டர் எதுனா போன் பண்ணுவாரோ உனக்கு? வச்சுட்டே வாரேன். நிலன், முக்கியமான எதுனா போன்னா போனை பேசிக்கிட்டு போனை வீட்லயே வச்சுட்டு வா. அங்க வந்து அவிய போன் பண்ணியாவ இவிய போன் பண்ணியாவன்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டே நிக்க வேண்டியது. சரிப்பா. சாரா, என்னண்ணே? ஒரு தடவை கூட அர்ஜுன் அண்ணனை கூப்பிட்டு பாராய். என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்காண்டி ஒரு தடவை கூட கூப்பிட்டு பாராய். சரிண்ணே, உனக்காண்டி கூப்பிட்டு பாக்கேன். அண்ணே, நான் எல்லாரும் கூடாலையும் கோயிலுக்கு போறேன். நான் போவாதேன்னு சொன்னா போகாம இருந்துருவியா? இல்லண்ணே, நிலன் அண்ணா ஆசைப்பட்டு கூப்பிட்டான். சரி போயிட்டு வா. என்ன ஒன்னையும் கூப்பிடா அண்ணே, எதிர்பார்க்கான். சாரா, மேட்ச் பாத்துட்டு இருக்கேன்லாம், நீ போயிட்டு வா. ஒன்னு அனுப்பியதே பெருசு. என்ன? நான் வரமாட்டேன்னு உனக்கே தெரியும், நீ போயிட்டு வா. சரி, அப்பா போனை யாரும் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் எல்லாரும் போன் பேசிக்கிட்டு இருப்போம், மெசேஜ் எதனா பண்ணிட்டு இருப்போம், சும்மா போனை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால யாரும் போன் எடுத்துட்டு வரப்படாதுன்னு சொல்லிட்டாரு. என் போன் வீட்டுல தான் இருக்கு. வந்ததுக்கு பிறகுதான் பேச முடியும். எதனா உனக்கு சொல்லணுமா? இல்ல போயிட்டு வா. சரிண்ணே. சாரா பாத்து போயிட்டு வா. சரிண்ணே. வரமாட்டேன்னா சொன்னாரு. ஆமாண்ணே, அவனுக்கு என்னமோ வேலை இருக்கான். சரி விடு சாரா, இது எதிர்பார்த்ததானே. நீ ஒண்ணு வருத்தப்படாதானே, நான் இருக்கேன்ல. சரி சாரா. காலமைக்குள்ள இதை முடிச்சிருவானான்னு தெரியலையே. நிலன் வீட்டுல இருந்தாலாவது நம்மள்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருப்பான். ராத்திரி பாதி நேரம் அவன் பேசிக்கிட்டே இருந்தாலே வேலை எப்ப முடியுதுன்னு தெரியாது. சனான்னு முடிச்சிடலாம். இது இப்பயே உறக்க வர மாதிரி இருக்கு. தியா, உறங்காம வேலை பார்த்துதான் ஆகணும். ஏன்னா உன் கல்யாணத்தன்னைக்கு தான் இவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கு மதியத்துக்கு மேலையில இருந்து ஆரி வேலையை பத்தி யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு பிஸியா இருப்பேன். எப்படியும் ராத்திரியோட இதை போட்டு முடிச்சாதான் காலையில தச்சு கொடுக்க முடியும்.
ஏழு மணிக்கு எப்படி உறக்கம் வருது? கதவை உடைக்க மாதிரி சத்தம் கேக்குது. வேற என்னத்தையாவது சத்தமா இருக்கான். தியா, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாவ போற. உன்னைய எனக்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவும் முடியாது. உன் கல்யாணத்துக்காண்டி உனக்காக சேர்த்து வச்சிருக்காவளே இந்த நகையும் யாராலையும் காப்பாத்த முடியாது. உன் அம்மா செஞ்ச பெரிய விஷயம் சுத்தி யார் நிக்க என்ன யாருன்னு பார்க்காம எல்லாரும் இருக்கச்சுலாம். இந்த நகை விஷயத்த பத்தி சொன்னதாண்டி இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாவ போறத யாராலையும் தடுக்க முடியாது. ரூம்க்கு வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. போய் பாப்போமா? யாரா நீ? நான் யாருன்னு இப்ப தெரியண்டி உனக்கு. ஏன்? ஏன்? ஆ! தியா, இவன் யாரோ தெரிஞ்சவன் தான் போல. என்னல்றே? போனை வச்சுட்டு போ தெரிஞ்சவியலுக்கு சைலண்ட்ல போட்டுக்கிட்டு போக தெரியாது. எல்லா போனையும் தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்கு. ராத்திரி தான் வரப்போறாவன்னு தெரியலாம். போனை கொண்டு போடாதுன்னு சொன்னாச்சு. சைலண்ட்ல போட்டுக்கிட்டு போறதுக்கு தெரியாது. வீட்டுல இருக்கவியெல்லாம் மனுஷன் கிடையாது. ஐயோ, என்னது இது? யார போன் எடுக்க மாட்டேங்க அவன். வந்திருக்கவன் யாருன்னே தெரியல. நடுவீட்டை போட்டு என்னத்துக்கு தோண்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. உள்ள வந்து கதவை பூட்டிட்டோம். இந்த கதவை 4 இடி இடிச்சாலே அது பறந்து கீழே விழுந்துரும். சின்ன பொண்ணாத்தே போன் எடுக்கல. குமார் மாமா எடுக்கல. யாரும் போன் எடுக்கல. நிலன் போன சைலண்ட்ல போட்டிருப்பாரு போலயே. இந்த ஊர்ல நம்ம யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேசியதே இல்ல. வேற யாருக்கு போன் நம்பரும் இல்லையே. நிலன் போனை எடுத்தாலாவது உடனே யாரையாவது அனுப்பி விடுவான். பேசாம சாரா வரன் எல்லாருக்கும் போன் பண்ணுவோம். யாராவது எடுத்தாவல்னா. அதான் இன்னைக்கு எல்லாருக்கும் போனா உடையதுக்கு தான். இந்த காலத்துல போன் இல்லாம யாரால இருக்க முடியும்? எப்ப பார்த்தாலும் தேவைக்கு யாருன்னா போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாவ. போனை எடுத்துட்டு போடாதுன்னு சொல்ல தெரிஞ்ச ஆளுக்கு சைலண்ட்ல போடுங்கன்னு சொல்ல தெரியாது. அறிவு கட்டவன். துளசி போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். கடைசியா சாரா போனுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இவனும் போன் எடுக்கல. எல்லாரும் எதுனா முக்கியமான பூஜையில இருக்காவளோ என்னமோ. வந்திருக்கவன் யாரா இருப்பான்? எதுக்கு நடுவீட போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கான்? பயந்துகிட்டு நின்னா என்னமோ கொஞ்ச நேரத்துல உனக்கே ஆபத்தா கூட முடியலாம். யாரா இருந்தாலும் சரி, தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேருக்கு நேர் மோதியாதான் நல்லது. தியா அண்ணி, இவ எதுக்கு இப்ப சாரா போனுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கா? யாருக்கு போன் எடுத்து பார்த்தாலும் இவளுக்கிட்ட இருந்து தான் போன் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காவன்னு தெரியும். எல்லாம் வாய் மட்டும் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வரான். ஒரு பேசிக்கான அறிவு இல்ல. கோயிலுக்கு போயிருக்கவியா போன் எடுக்க மாட்டாவன்னு கூட தெரியல. சொறையா இருக்கு. போன் எடுத்து 4 அறுப்பு கொடுக்கலனா இவன் நம்ம எல்லாருக்கும் போனுக்கு பைத்தியக்காரி மாதிரி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். 5 மணி நேரம் அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. வீட்டுல போனை வச்சுக்கிட்டு போயிருக்கான். போனை எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போனை பண்ணி அவன்கிட்ட போனை கொடுங்கன்னு சொல்லதுக்கு தான் எல்லாருக்கும் பண்ணுதான் இருக்கான். சரி, அட்டன் பண்ணி 4 அறுப்பு கொடுக்கலன்னா நம்ம உயிர் தான் போயிட்டே இருக்கான். ஹலோ, யாரா நீ? என்னையா யாருன்னு கேக்க. ஹலோ, இங்க பாரு, அமைதியா இருந்தேனா சத்தம் போடாம என் வேலையை முடிச்சுக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இல்லனா புணமாக்கிட்டு தான் போவேன். கத்தாதடி. இன்னைக்கு இங்க நடக்க போறதுல நீ எனக்கு தான் இனிமே சொந்தம். உன்னை எவனும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதுடி.